முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆயுதங்களை கீழே போட முடியாது, தொடர்ந்து போராளி குழுவாகவே செயல்படுவோம். ஹிஸ்புல்லா பொதுச் செயலாளர் திட்டவட்ட அறிவிப்பு. இஸ்ரேலுடன் நடைபெற்று வந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இல்லை, நீண்ட போருக்கு தயாராக இருப்பதாக ஹமாஸ் அறிவிப்பு. இஸ்ரேல் படையினரை பிடிக்கும் புதிய யுக்தி வெற்றிகரமாக நடைபெறும் என ஹமாஸ் அறிவிப்பு. பென்குரியன் விமான நிலையத்திற்கு மீண்டும் குறிவைத்த ஹவுதிகள். லட்சக்கணக்கான செட்டிலர்கள் பங்கர்களில் தஞ்சம். இஸ்ரேலில் விமான போக்குவரத்து பாதிப்பு. குறைந்தபட்ச மனிதாபிமானத்தோடு செயல்படுங்கள். அரபு நாடுகளின் ஆட்சியாளர்களுக்கு ஏமன் அறிவுரை. அடுத்த இஸ்ரேலின் குறி அரபு ஆட்சியாளர்கள்தான் என்றும் எச்சரிக்கை. ரஃபாவில் உணவு வாங்க காத்திருந்த 36 பேர் சுட்டுக் கொலை. சனிக்கிழமை ஒரே நாளில் காசா முழுவதும் 90 அப்பாவிகள் பலி. உணவு வாங்கச் சென்று உயிரை இழந்தவர்களின் எண்ணிக்கை 900 உயர்வு. காசாவில் 30% பேர் சாப்பிட்டே பல நாட்கள் ஆகின்றது. உலக உணவு திட்டம் அமைப்பு வேதனை. இஸ்ரேலின் 2 பயங்கரவாத அமைச்சர்களுக்கு தடை. ஐரோப்பிய யூனியனை உலுக்கிய ஸ்லோவேனியாவின் நடவடிக்கை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஆயுதங்களை கீழே போட முடியாது என்று ஹிஸ்புல்லா திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. அந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் ஷேக் நயீம் காசிம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், ஹிஸ்புல்லாவிடம் உள்ள ஆயுதங்களின் காரணமாகவே இஸ்ரேல் இன்னும் லெபனானை முழுவதுமாக ஆக்கிரமிக்காமல் உள்ளது என்று தெரிவித்துள்ளார். எனவே ஆயுதங்களை கீழே போடுவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று அவர் அறிவித்துள்ளார். லெபனானில் உள்ள கிறிஸ்தவர்கள் காசாவில் உள்ள கிறிஸ்தவர்களை பார்க்க வேண்டும். இஸ்ரேலுக்கு உடன்படாதவர்களை எந்த அளவிற்கு இறங்கிச் சென்றும் இஸ்ரேல் தாக்கும் என லெபனான் கிறிஸ்தவர்களையும் ஹிஸ்புல்லா தலைவர் எச்சரித்துள்ளார். லெபனானை முழுவதுமாக கைப்பற்றுவதுதான் இஸ்ரேலின் நோக்கம் என்றும் அது ஒருபோதும் நடைபெறாது என்றும் அவர் கூறியுள்ளார். லெபனான் இராணுவத்திடம் மட்டுமே ஆயுதம் இருக்க வேண்டும் என அமெரிக்கா கூறி வருகின்றது. ஆனால் லெபனான் இராணுவம் தற்போது எந்த ஒரு தாக்குதலையும் எதிர்கொள்ள முடியாத நிலையில் பலவீனமான இராணுவமாக உள்ளது. இஸ்ரேல் நாள்தோறும் நடத்தும் தாக்குதல்களை லெபனான் இராணுவம் தடுக்க திராணியின்றி வேடிக்கை பார்த்து வருகின்றது. ஹிஸ்புல்லாவிடம் உள்ள வீரர்கள் ஆயுதங்கள் அளவிற்கு லெபனானில் ஆயுதங்கள் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வெள்ளிக்கிழமை மீண்டும் பென்குரியன் விமான நிலையத்தை குறிவைத்து ஏமன் படைகள் பாலஸ்தீன் 2 மிசைல்ஸ்கள் மூலம் தாக்குதலை நடத்தியுள்ளன. இது குறித்து ஏமன் ராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் யஹ்யா சாரி கூறும் போது, தங்களது நடவடிக்கையால் மில்லியன் கணக்கான ஆக்கிரமிப்பு குடியேறிகள் பங்கர்களுக்குள் விரைந்ததாகவும் விமான நிலைய வான் போக்குவரத்து நிறுத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார். இந்த தாக்குதல் பரவலான பீதியை ஏற்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். காசா மக்களின் உறுதி, போராளிகளின் வீரத்திற்கு ஏமன் படைகளின் சமர்ப்பணம்தான் இந்த தாக்குதல் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். காசாவை கண்டு அமைதியாக உள்ள அரபு உலகத்திற்கு கடும் எச்சரிக்கை விடுத்தார் யஹ்யா சாரி. காசாவை பார்த்து உங்களுக்கு உணர்வு வரவில்லை என்றால் அடுத்தது நீங்கள்தான். குறைந்தபட்சம் உங்கள் மதத்தவர்கள் கொல்லப்படுகின்றார்கள் என்பதற்காக கவலைப்படுங்கள். அப்படியும் உங்களுக்கு கவலை வரவில்லை என்றால் உங்கள் அரபு இனத்தவர்கள் கொல்லப்படுகின்றார்கள் என்பதற்காக கவலைப்படுங்கள். அப்படியும் உங்களுக்கு கவலை வரவில்லை என்றால் குறைந்தபட்சம் மனிதர்கள் கொல்லப்படுகின்றார்கள் என்றாவது கவலைப்படுங்கள் என அரபுலக மன்னர் ஆட்சியாளர்களை சாடியுள்ளார் யஹ்யா சாரி. காசாவிலிருந்து ஆக்கிரமிப்பு படைகள் முழுமையாக வெளியேறும் வரை எவ்வளவு காலம் போர் நீடித்தாலும் தொடர்ந்து இஸ்ரேலை எதிர்த்து சண்டையிட தயாராக இருப்பதாக ஹமாஸ் அமைப்பு அறிவித்துள்ளது. 3 மாதங்களுக்கு பிறகு முதன்முறையாக அபு உபைதா வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் அல்-கஸாம் படைப்பிரிவு தற்போது தனது துல்லிய தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வருகின்றது. குறிப்பாக ஆக்கிரமிப்பு வீரர்களை உயிருடன் பிடிப்பதில் கவனம் செலுத்தி வருகின்றது. போராளிகளின் இந்த புதிய உத்தி ஆக்கிரமிப்புக்கு பெரும் அழுத்தங்களை கொடுத்து வருகின்றது. பாலஸ்தீன வரலாற்றில் இது ஒரு பெரும் போர். இதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் மூலம் போராளிகள் புதிய உத்திகளை வகுத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த போர் இனி ஒவ்வொரு நாளும் தொடர தொடர புதிய ஆக்கிரமிப்பு வீரர்கள் கைது செய்யப்படுவார்கள். அவர்கள் உடல்கள் பறிமுதல் செய்யப்படும். மேலும் இஸ்ரேலுக்கு அனுப்பி வைக்கப்படும் உடல்களின் எண்ணிக்கையும் இனி அதிகரிக்கும். இன்னும் மிக நீண்ட போருக்கு போராளி குழுக்கள் தயாராக உள்ளனர். முஸ்லிம் மற்றும் அரபு நாடுகளின் தலைவர்கள், அதன் உயர்குடிகள், அதன் அறிஞர்களின் மௌனம் மற்றும் துரோகத்திற்கான விலைதான் பாலஸ்தீனத்தில் சிந்தப்படும் பிஞ்சுகளின் ரத்தமாகும். இவர்கள் பார்க்கும் வேடிக்கைதான் எதிரிகளுக்கு இவ்வளவு துணிச்சலை தந்துள்ளது. ஆனாலும் எங்கள் ரத்தம் சிந்தப்படுவதற்கு காரணமானவர்கள் யாரும் தப்ப முடியாது. இதில் விதிவிலக்குகள் இல்லை. அதே நேரம் உலகம் முழுவதும் உள்ள சுதந்திர மக்களுக்கு நாங்கள் தலை வணங்குகின்றோம். அவர்கள் பாலஸ்தீனத்திற்காக தங்களால் ஆன எதிர்ப்பு போராட்டங்கள் நடத்துகின்றனர். ஏமன் அன்சர் அல்லா படைகளின் வீரம் மிக்க, துணிச்சல் மிக்க,
மனிதாபிமான எதிர்ப்பு நடவடிக்கைகள் அரபுலகின் துரோக ஆட்சியாளர்கள் அடிமைகளுக்கு அவமானமாக அமைந்துள்ளது. இவ்வளவு இன்னல்களை ஏற்றுக்கொண்டும் தொடர்ந்து உறுதியுடன் ஆக்கிரமிப்பை எதிர்த்து நிற்கும் காசா மக்களின் நெற்றியில் போராளிகள் முத்தமிடுகின்றோம் என்று அபு உபைதா குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் கைதிகள் அனைவரையும் ஒரே தவணையில் விட்டுவிடுகின்றோம். அதே நேரம் காசாவிலிருந்து ஆக்கிரமிப்பு படைகள் முழுமையாக வெளியேற வேண்டும் என்ற நிபந்தனையை நெதன்யாகு ஏற்கவில்லை. கைதிகளின் உயிர்களை பற்றி அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. எனவே நெதன்யாகு அரசை இஸ்ரேலியர்கள் நம்புவது ஒரு வீண் என்று முடித்துள்ளார் அபு உபைதா. போர் தொடங்கி சுமார் 2 வருடங்கள் நெருங்கவிருக்கும் நிலையில் மீண்டும் காசாவிலிருந்து இஸ்ரேலை நோக்கி ராக்கெட்டுகள் செல்ல தொடங்கியுள்ளன. அல்குட்ஸ் போராளி குழு வியாழக்கிழமை இஸ்ரேலின் அஸ்தோத் உள்ளிட்ட நகரங்களை நோக்கி ராக்கெட் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த ராக்கெட்டுகள் இடைமறிக்கப்பட்டதாகவும் அதே நேரம் அபாய எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டு பல்லாயிரக்கணக்கான ஆக்கிரமிப்பாளர்கள் பங்கர்களுக்கு சென்றதாக ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கான் யூனிஸில் இஸ்ரேலின் ரகசிய பிரிவான மிஸ்டர் அரவிம் படைகளை குறிவைத்து போராளி குழுக்கள் RPG ஏவுகணை தாக்குதல் நடத்திய நிலையில் தொடர்ந்து நடந்த சண்டையில் இஸ்ரேலிய படையினர் கொல்லப்பட்டிருக்கலாம், மேலும் காயமடைந்திருக்கலாம் என்று அல்குட்ஸ் படை தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் பெரி குடியிருப்பை குறிவைத்து ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்ட வீடியோவையும் அல்குட்ஸ் படை வெளியிட்டுள்ளது. இதேபோல மேலும் பல போராளி குழுக்கள் தங்களது சுதந்திர வேட்கை நடவடிக்கைகளை விவரித்துள்ளன. சுமார் 2 ஆண்டுகளை போர் நெருங்கவிருக்கும் சூழலில் இன்னும் உறுதி குலையாமல் கடும் பதிலடி கொடுத்து வரும் பாலஸ்தீனிய போராளி குழுக்களின் வலிமை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையின் மன உறுதியை பெருமளவில் சீர்குலைத்து தோல்வியின் விளிம்பிற்கு தள்ளியுள்ளதாக சர்வதேச பார்வையாளர்கள் கூறுகின்றனர். காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் சனிக்கிழமை இரவு வரை ஒரே நாளில் 90 அப்பாவி பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். இதில் ரஃபாவில் உணவு வாங்க சென்ற 36 பேரும் அடங்குவர். ரஃபாவில் நடைபெற்ற சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் அல் ஜசீராவுக்கு அளித்த பேட்டியில் உணவு வாங்க வருபவர்களை கொல்ல வேண்டும் என்ற தெளிவான நோக்கத்தில் தான் இந்த தாக்குதல் நடைபெற்றது. காரணம், அங்கு துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கான எந்த தேவையும் இல்லை. உணவு வாங்க நாங்கள் சென்றபோது முதலில் ஒரு சிமெண்ட் மூட்டைகளால் சூழப்பட்ட பகுதிகளுக்கு சென்றோம். பிறகு சிறிது நேரத்தில் வெளியேறும் வழியை அடைத்துக் கொண்டு டாங்கிகள் நிறுத்தப்பட்டன. பிறகு திடீரென்று துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதல் அங்கு நிலைமையை சீர்படுத்துவதற்கோ எச்சரிப்பதற்கோ அல்ல, முழுக்க முழுக்க அங்கு வருபவர்களை கொல்வதற்காகவே நடத்தப்பட்டது என்று தெரிவித்துள்ளனர். காசாவில் உணவு வாங்க சென்று கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 900 உயர்ந்துள்ளது. அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். காசாவில் சுமார் 30% மக்கள் சாப்பிட்டே பல நாட்கள் ஆவதாக வேர்ல்டு ஃபுட் புரோகிராம் அமைப்பு கவலை தெரிவித்துள்ளது. பாலஸ்தீனியர்கள் பேரழிவு தரும் பசியின் விளிம்பில் உள்ளதாகவும் கூறியுள்ளது. பிரிட்டனில் பாலஸ்தீனிய ஆதரவு போராட்ட குழுவான பாலஸ்தீன் ஆக்ஷன் அமைப்பு தடை செய்யப்பட்டதை கண்டித்து 3வது சனிக்கிழமை தொடர் போராட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட 45 மனித உரிமை போராளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுவரை 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் மீது 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கும் கடும் சட்டப்பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்படியிருந்தும் பிரிட்டன் லேபர் ஆட்சியின் அடக்குமுறையை துச்சமென நினைத்து பாலஸ்தீன மக்களுக்காக போராடி வருகின்றனர். ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு மேற்கத்திய நாடுகளின் கூட்டமைப்புகளை விட சிறந்தது என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தெரிவித்துள்ளார். சீன ஊடகத்திற்கு பேட்டியளித்த அவர், ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பின் செயலகம் ஈரானின் பக்கம் நின்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு கண்டனங்களை பதிவு செய்ததற்கு ஈரானின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். இஸ்ரேலின் பயங்கரவாத அமைச்சர்கள் 2 தடை விதித்து ஐரோப்பிய நாடான ஸ்லோவேனியா சட்டம் இயற்றியுள்ளது. இது ஐரோப்பிய பிராந்தியத்தில் முதல் நடவடிக்கையாக பார்க்கப்படுகின்றது. இஸ்ரேல் பயங்கரவாத அமைச்சர்களான இத்தமிர் பென்குரேன், பென்சலேல் ஸ்மோட்ரிச் ஆகியோர் ஸ்லோவேனியா நாட்டிற்குள் நுழைய முடியாது. ஐரோப்பிய நாடுகள் பெரும்பாலானவை இஸ்ரேலுக்கு மறைமுக ஆதரவை வழங்கி வரும் நிலையில் அந்த போக்கை உடைத்துள்ளதாக ஸ்லோவேனியா வெளியுறவுத்துறை அமைச்சர் டான்ஜா ஃபாஜோன் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆயுதங்களை கீழே போட முடியாது, தொடர்ந்து போராளி குழுவாகவே செயல்படுவோம். ஹிஸ்புல்லா பொதுச் செயலாளர் திட்டவட்ட அறிவிப்பு. இஸ்ரேலுடன் நடைபெற்று வந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இல்லை, நீண்ட போருக்கு தயாராக இருப்பதாக ஹமாஸ் அறிவிப்பு. இஸ்ரேல் படையினரை பிடிக்கும் புதிய யுக்தி வெற்றிகரமாக நடைபெறும் என ஹமாஸ் அறிவிப்பு. பென்குரியன் விமான நிலையத்திற்கு மீண்டும் குறிவைத்த ஹவுதிகள். லட்சக்கணக்கான செட்டிலர்கள் பங்கர்களில் தஞ்சம். இஸ்ரேலில் விமான போக்குவரத்து பாதிப்பு. குறைந்தபட்ச மனிதாபிமானத்தோடு செயல்படுங்கள். அரபு நாடுகளின் ஆட்சியாளர்களுக்கு ஏமன் அறிவுரை. அடுத்த இஸ்ரேலின் குறி அரபு ஆட்சியாளர்கள்தான் என்றும் எச்சரிக்கை. ரஃபாவில் உணவு வாங்க காத்திருந்த 36 பேர் சுட்டுக் கொலை. சனிக்கிழமை ஒரே நாளில் காசா முழுவதும் 90 அப்பாவிகள் பலி.
உணவு வாங்கச் சென்று உயிரை இழந்தவர்களின் எண்ணிக்கை 900ஆக உயர்வு. காசாவில் 30% பேர் சாப்பிட்டே பல நாட்கள் ஆகின்றது. உலக உணவு திட்டம் அமைப்பு வேதனை. இஸ்ரேலின் 2 பயங்கரவாத அமைச்சர்களுக்கு தடை. ஐரோப்பிய யூனியனை உலுக்கிய ஸ்லோவேனியாவின் நடவடிக்கை.